ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக 18,000 ரூபாய் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, இப்போது செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரலைங்க. பாப்பா பிறந்து ஒரு 6 months கழிச்சு தான் எனக்கு 4,000 என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. ஸோ அது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு நியூட்ரிஷன் கிட்டுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது வாங்கவே இல்லைங்க. செகண்ட் ப்ரெக்னென்சி நான் இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி போல் தான் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டேன். ஸோ சரிப்போம், நான் ஒரு ஸ்கேன் எடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு மந்தில் எடுக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. இது 45 டேஸ்க்குள்ளே எடுக்கணும். 12 வீக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஏரியா நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஏரியா நர்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ். அதாவது நான் கவர்மெண்ட் பேங்க்கில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்தியன் ஓவர்சீஸ் அக்கௌண்ட்டே நான் கொடுத்துட்டேன். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் இந்த அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தவிர்த்து உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. நான் இங்கே ரெண்டல் லீஸ்க்கு தான் இருக்குன்றதுனால லீஸ் அக்ரிமெண்ட் மட்டும் கொடுத்து மொத்தமாக இப்போ ரீசெண்டாக கேட்குறது என்னென்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ அந்த கார்டு அம்மா வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை காலையிலேயே சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு 3 மணிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணும்போது RCH ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த RCH ஐடி நீங்கள் பிக்மி ஆப் மூலிமா கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களே RCH ஐடி க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த RCH ஐடி இருந்தால் தான் நீங்கள் ப்ரைவேட்டில் கூட செக்கப் பார்த்துக்கலாம், கவர்மெண்ட்லேயும் நம்ம செக்கப் பார்த்துக்கலாம். பட் அந்த கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கார்டு எங்கே போனாலுமே கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக்கப் பிளட் டெஸ்ட் எடுத்து செக்கப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் ஸ்கேன் எடுத்திருந்தாலுமே சீக்கிரமாக ஒரு 12 வீக்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது நியூட்ரிஷன் கிட் எதுவுமே நான் வாங்கலைங்க. 4,000 மட்டும் தான் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு தவிர்த்து அதுக்கு மேலே எந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வரலை. அதுவும் குழந்தை பிறந்து ஒரு 6 monthலேயும் 1 year கழிச்சு தான் வந்தது. ஸோ அது எப்போ வந்ததுன்ற டீட்டெயில் எனக்கு தெரியலைங்க, ஏன்னா நான் அதை பார்க்கல. நான் 1 year வரவே இல்லை போல இருக்க, அமௌண்ட்டே வரலன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை நான் செக் பண்ணவே இல்லைங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ 4,000 மட்டும் தான் வந்தது. செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது பார்த்தீங்கன்னா நான் 12 வீக்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 8th வீக்ஸ்லேயே நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு செக்கப் எல்லாமே நம்ம கரெக்டாக போகணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துலேருந்தே ப்ரைவேட்டில் நான் பார்க்கவே இல்லைங்க. ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டை தான் நான் செக்கப் எல்லாமே பார்த்துருந்தேன். நான் ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டில் தான் நான் செக்கப் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க நோட்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. தடுப்பூசியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 தடுப்பூசி கவர்மெண்ட்டில் போடுவாங்க. எல்லா ஊசியுமே நம்ம போட்டிருக்கணும். ஸோ அந்த கவர்மெண்ட் கார்டுலேயே எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் RCH ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த அமௌண்ட்டு எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5th மந்தில் லாஸ்ட்டு, அதாவது 6th மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு இந்த அமௌண்ட் வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6,000 வந்திருக்குங்க. 3rd மந்தில் நியூட்ரிஷன் கிட் அவங்களே கூப்பிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. 6th மந்தில் ஸ்டார்டிங்கில் எனக்கு 6,000 அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. 7th மந்தில் நியூட்ரிஷன் கிட் வந்துருச்சுங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரலை. நான் இப்போ கவர்மெண்ட்டில் தான் ஃபுல் செக்கப் பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் ஏரியா நர்ஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்லாம் வருன்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றின டீட்டெயில் எனக்கு தெரியலை. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஸோ நான் பனிமலை பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பாக வருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை எனக்கு சொன்னாங்க.
ஸோ மோஸ்ட்லி செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது 6000 மட்டும் தான் எனக்கு வந்திருந்தது. அதுக்கு மேலே எதுவுமே எனக்கு வரலங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து இதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்ற டீட்டெயில் வந்து எனக்கும் தெரியல, எப்போ வரும்னும் எனக்கு தெரியலங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ வந்து அமௌண்ட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. செகண்ட் ப்ரெக்னென்சினா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாப்பா பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வந்து க்ரெடிட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமா எதனா அமௌண்ட் க்ரெடிட் ஆச்சுன்னா அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தால் ஸோ எப்போ அமௌண்ட் க்ரெடிட் ஆகுன்ற டீட்டெயில் உங்களுக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.